வினோத்துல கேட்கிறேன், இயக்குனர் வினோத்துக்கிட்ட இந்த படம் மட்டும் தேட்டர் கிட்ட ஓத்த அந்த படத்தை செதுக்கிறவனா மட்டும்டா. படம் முழுக்க என்ன தெரியுமில்ல, படம் முழுக்க அண்ணன் சீமானத்தை வில்லனாக்கி வச்சிருக்கான். நேற்றுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சான். 4-5 சீன் எடுத்து பசங்க போட்டிருந்தாங்க இணையதளங்களை. நான் வீடியோ பைரசிய திருட்டு விசிடிய நான் ஆதரிக்கல. ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டு முயற்சி. சினிமா என்பது ஒரு கூட்டு உழைப்பு, பல ஆயிரக்கணக்கான கலைஞருடைய உழைப்பு. அதை நம்ம கொச்சைப்படுத்தல. எந்த படமும் எந்த சீனும் இணையத்தில் வரக்கூடாது என்பதுல நாங்கள் தெளிவா இருக்கோம். ஆனால் அந்த படத்துல காட்சி வெளிவந்திருக்கிறது மதசார்பற்ற சமூக நீதி பேசுகிற, ரம்சானுக்கு போய் குல்லா போடுகிற, இஸ்லாமியர்களை தன் நண்பன் என்று சொல்லுகிற, பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய விஜய் படத்துல காட்சி வச்சிருக்காரு. ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் போய் குண்டு வைக்க பார்க்கிறான். அப்ப கேட்கிறான், என்ன பாய் குண்டு வச்சு 5000 பேர் சாவாங்க, சாகட்டும் என்று காட்சி. ஒரு இஸ்லாமியன் படத்துல குண்டு வச்சு இந்துக்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்தி கூட காட்சி வைக்கிறனா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய நாயடா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில ஏன் இவன் வாய் துறக்கல? திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி எரியுது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் ஒரு கலவரம் சூழல் ஏற்படுது. திமுக பேசல, அதிமுக பேசல, பிஜேபி தூண்டுது கலவரத்தை. அப்பொழுது ஒரு தலைவன் சொன்னான், அது முருகன் திருப்பரங்குன்ற மலை என்னுடைய சொந்தங்கள் கொண்டாடட்டும், அது சிக்கந்த தர்கா என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் கொண்டாடட்டும். உனக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமியனுக்கு அது சிக்கந்த தர்கா, இந்துக்களுக்கு அது திருப்பரங்குன்ற மலை. முருகனையும் வழிபடட்டும், சிக்கந்தரையும் வழிபட்டும். உனக்கு என்னடா பிரச்சனை கேட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சிந்தவன் சீமான் மட்டும்தான். விஜய் வாயை மூடிட்டாப்ல, ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேசல? படத்துல காட்சி, திருவிழா நடக்குது, பணத்தை வாங்கிக்கிட்டு நான் கேட்கிறேன், வினோத்துல கேட்கிறேன், இயக்குனர் வினோத்துக்கிட்ட இந்த படம் மட்டும் தேட்டர் கிட்ட ஓத்த அந்த படத்தை செதுக்கிறவனா மட்டும்டா. படம் முழுக்க என்ன தெரியுமில்ல, படம் முழுக்க அண்ணன் சீமானத்தை வில்லனாக்கி வச்சிருக்கான். வில்லனே சீமான் தாங்க படத்துல. நாம் தமிழர் ஐடியாலஜி தான். அவன் எவ்வளவு கொடூரமான மனநிலை கொண்டிருந்தா, 15 வருஷமா ஒரு கட்சி இருக்குதான், அந்த கட்சி 3வது பெரிய கட்சி ஆயிடுச்சான். ஆனா மக்கள்கிட்ட வெறுப்பு அரசியலை விதைத்து ஒரு இன்சிடென்ட் வச்சு பழி வாங்குவதற்காக அரசியல் செய்துன்னு சொல்லி காட்சி, இன்சிடென்ட் வச்சு பழி வாங்குவதற்காக கட்சி வச்சு வில்லனே படத்துல அண்ணன் சீமான் போட ஒரு கேரக்டரை வச்சு எவ்வளவு பெரிய வன்மவாதி பாருங்க. டேய், இந்த நிலத்துல தேவராக, தேவேந்திரராக, படையாட்சியாக, கோணாராக, பிள்ளமாராக, செட்டியாராக, முதலியாக, இந்துவாக, கிறிஸ்தவராக, இஸ்லாமியராக பிரிந்து கிடந்த தமிழர்களை நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று உணர வைத்தவன் எங்க அண்ணன் செந்தவன் சீமான். கேரளாவை மலையாளி ஆளட்டும், ஆந்திராவை தெலுங்கர் ஆளட்டும், கர்நாடகாவை கன்னடர் ஆளட்டும், குஜராத்தியை குஜராத்தி ஆளட்டும், ஒரியாவை ஒரியன் ஆளட்டும், பஞ்சாபி சீக்கியன் ஆளட்டும், தமிழ்நாட்டை தமிழன் நான் ஆள்வேன். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழன் எனக்கே உண்டு. இது எங்க கோட்பாடு. கேரளாவை மலையாளி தான் ஆள்றாரு, அதான் சரி. ஆந்திராவை தெலுங்கர் தான் ஆள்றாரு, அதுதான் சரி. கர்நாடகாவை கன்னடர் ஆள்றாரு, அதுதான் சரி. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், அதுதான் சரி. இது எங்க கோட்பாடு. இது எப்படி தப்பான ஐடியாலஜியா இருக்கும்? தமிழ் தேசியம் என்பது நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ் மொழி. இந்த மொழிக்கான அரசியல், இந்த தேசிய இனத்துக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். என் கச்சத்தில் மீட்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய அரசியல். என் முல்லை பெரியாற்றில் எனக்கு நீர் வேணும் தமிழ் தேசிய அரசியல். என் காவிரியில எனக்கு உரிமை வேண்டும் தமிழ் தேசிய அரசியல். என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம், இதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இந்த மக்கள் இரு கண்களாக பார்க்கிறான்னு ஒரு உருட்டிட்டு வேலு நாச்சியார் கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு, ஆனால் அங்க போய் சொல்றாரு படத்துல காட்சி, இது ஒரு தப்பான ஐடியாலஜி. படம் திருட்டு வித்தனமா வந்ததுனால நான் முழுமையா பேசல. படம் வரும்ல, வருமானு தெரியல, வரட்டும். அவர் வெளியிட்டார், இவன் தான் வெளியிட்டு இருக்கான். ஏன் வெளியிட்டு இருக்காப்ல சொல்லுங்க? படத்துல கடைசி காட்சியில ஓட்டு கேட்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கறாங்க கேள்வி, நெல்சன் இந்த அட்லிலாம் கேட்கறாங்க, சார் மாற்றம் வருமா?
நம்ம எல்லாரும் மாறினா மாற்றம் வரும். இந்த இந்த வார்த்தையை கூட எங்க அண்ணன் இருந்து கடமையிருக்கான். எங்க அண்ணன் எச்சு தானே நீ கட்சியே நடத்துற. மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் கூடினால் அடுத்த நொடியே மாற்றம். அது சீமானனுடைய வசனம். வசனத்தை கூட மாற்ற முடியாத தற்குறி பயல நீ எல்லாம் எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? 234 வழக்குடா, 234 வழக்குடா. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை, கொடும் சிறை போனாரு. என் பிரபாகரன் என் சொந்த ரத்தம். இத்தாலியில பிறந்த சோனியா அன்னையாகலாம், குஜராத்ல பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு மாமாவாகலாம். என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்று கேட்டதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் 6 மாசம் ஜெயிலு, 1 வருஷம் ஜெயிலு, 234 வழக்கு. பெரியார் மண்ணுலடா, பெரியார் எனக்கு மண்ணு தாண்டா என்று பேசியவன்டா. பெரியார் படிக்க வச்சாரு, அந்த பக்கம் போ. என் தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜர் படிக்க வச்சாரு, இந்த பக்கம் வா. திராவிடமா, அந்த பக்கம் போ. தமிழ் தேசியமா, இந்த பக்கம் வா. பெரியார் மட்டும்தான் பெரியார், அந்த பக்கம் போ. ரெட்டமலை சீனிவாசனாரும், அயோத்தாச பண்டிதரும், ஜீவானந்தமும், சிங்கார வேலரும், MC ராஜாவும், எங்களுடைய முத்துராமலிங்க தேவரும், காமராஜரும், மாப்போசியும், எங்கள் சிவந்தி ஆதித்தனாரும், மாஸ்டர் நேசமணியும் பெரியார் இந்த பக்கம் வா என்று சொன்னவர் எங்க அண்ணன் சீமான். அவர் உனக்கு 10 11